ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தா Flipkart வீடியோஸ் அதிகமா வர மாதிரி இருக்கு. Flipkartல காசு வாங்கிட்டீங்களா? உங்களோட தாரக மந்திரங்கிறதே பார்த்தா வெயிட் பண்ணி வாங்குங்க, வெயிட் பண்ணி வாங்குங்கன்றீங்க. ஆமா. வெயிட் பண்ணி எப்பதான் வாங்குறது? அது இதுதான் தொழில் தர்மம் உண்மையை சொன்னா. அவ்வளவுதான். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எப்படின்னா நான் வரேன் இருங்க. இன்ன வரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். எனக்கு இத்தனை வருஷமா ஃபாலோ பண்றேன். எனக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறையா இருக்கா? ஒரு சிலது. சரி, ஒரு சிலதா? சரி, ரைட்டு. அதெல்லாம் இப்போ நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, கேளு. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களோட தாரக மந்திரங்கிறதே பார்த்தா வெயிட் பண்ணி வாங்குங்கன்றீங்க. ஆமா. வெயிட் பண்ணி எப்பதான் வாங்குறது? அடுத்த ஃபோன் வருது. ஆமா, வரதான் செய்யும். வாங்கவே முடியாத மாதிரி போயிருது. அது என்ன ஆயிடுதுன்னா, சில சமயங்கள்ல இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா நத்திங் ஃபோன் 3 நல்ல ஃபோனா? நல்ல ஃபோன் தான். 80K அது நல்ல ஃபோனா இருந்தா நல்ல ஃபோன் தானே. பிரைஸ் தானே இங்க பிரச்சனை. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஒரு ஃபோன் இருக்குடா, பிரைஸை வச்சு ஒரு சில ஃபோன் நல்லா இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போ ஐஃபோன் எடுத்துக்க, ரிலீஸ் ஆகும்போது எப்படி பார்த்தாலும் 1.3 lakhs தான் விற்கிதுன்னு வைப்போம். அன்னைக்கு அது நல்ல ஃபோனா இல்லையான்னு கேட்டாலும் நல்ல ஃபோன் தான் சொல்றீங்க. ஆனால் என்ன பிரைஸ் ஹையா இருக்கு ப்ரோ. இப்போ நத்திங் ஃபோனும் ஆக்சுவலாக சொல்ல போனா பில்டு குவாலிட்டி எல்லா ஆஸ்பெக்ட் ஸ்பெக் எல்லாம் பார்க்கும்போது அப்படி இல்லடா. ஐஃபோன் எவ்வளோ பெரிய கம்பெனி, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய கம்பெனினா அதெல்லாம் பக் கிடையாது. அவன் எவ்வளவு ஒர்க் பண்றான் தெரியுமா? எத்தனை வருஷமா ஒர்க் பண்றான் தெரியுமா? இவன் ஒரு விரக்தியில பேசுறான். அவன் டீம்ல, ஏன்னா இவன் காலேஜ் பையன்ல, நிறைய பேர் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிடுவாங்க. எப்படின்னா, ஃபேக்ட் என்னன்னா, ஆப்பிள் வந்து நைஸ், நல்ல பிராண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஓட்ட கத்திரிக்காய் விற்கிற திறமை வந்து ரொம்ப அதிகம். சரியா? ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனா அவங்க வந்து சூப்பர். இப்போ எத்திக்ஸ் ஆஸ்பெக்ட்லாம் போனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். பிஸ்னஸில் வந்து எத்திக்ஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இப்போ அவங்க வந்து ப்ரைவசி அப்படின்றாங்க. நிஜமாவே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அந்த ப்ரைவசி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. நானே ஒரு இடத்துல என்ன சொல்லலாம்னா, நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாரோட டேட்டாவே நான் வச்சுக்கிட்டு, இந்த டேட்டா எங்கேயுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒரு சைன் பண்ணி ஒரு ஃபார்ம் கூட கொடுக்கலாம். நாளைக்கு எங்கேயோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வருதுன்னே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லாருக்கும் அதுக்காக உங்க டேட்டா எல்லாமே வெளில பச்சையா தெரிய போறது கிடையாது. பட் லீக் ஆயிடுச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே நான் என்ன சொல்லுவேன்னா, கவர்மெண்ட் லெவலில் வச்சு நான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூட கொடுக்கலாம். கவர்மெண்ட்டே என்கிட்ட வந்துச்சு ஒரு டேட்டா கேட்டு, நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்லலாம். ஸோ எதுக்கு பின்னாடினாலும் எப்படினாலும் ஒரு ஸ்டண்ட்டும் அடிக்கலாம். அந்த இடத்துல என்னன்னா, கடைசியில் நம்ம அமைதியாக போக காரணம் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே அப்படிதான் நம்பிக்கை. ஒரு விஷயம் வந்து நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை. இப்போ காஷ்மீரில் எடுத்துக்கிட்டோன்னா டெரர் அட்டாக் ஏதோ நடக்குது, திரும்பியும் டூரிஸ்ட் போலையா, ஒரு நம்பிக்கை எதுவும் நடக்காது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருமே ஒரு நம்பிக்கையில தான் அதுக்கப்புறம் நிம்மதியாக வாழ ஆரம்பிப்போம். ஸோ எப்பயுமே அப்படிதான். ஸோ இங்கே இந்த வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் ரீசனே என்னன்னா, அந்த வேல்யூ ஃபார் மணிங்கிற டேக் வந்து எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் எப்படின்னா வந்ததுமே வாங்கிடுவாங்க ஃபர்ஸ்ட் டேவே. இன்னும் ஒரு சிலர் எப்படின்னா பிளான் போடுவாங்க, ஸ்கெட்ச் போட்டு போவானுங்க. எப்படின்னா, நான் வந்து பிக் பில்லியன் டேஸ் வரட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது டீல் வரட்டும், அந்த மாதிரியான டைமுக்கு நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அப்போ என்ன, இந்த ஃபோனோட ஒரு 30% ஆஃப் ப்ரைஸ் வந்து கட் ஆகும், நான் புது ஃபோன் அந்த டைமில் அந்த மாதிரி வாங்கிக்கிறேன். இதுலேயே ஒரு சிலர் என்னன்னா, இப்போ இவங்க வந்து 8 months வெயிட் பண்ணி வாங்குற ப்ரைஸுக்கு தான் நம்ம இந்த யூஸ்டு மார்க்கெட்டை சொல்கிறோம். அவங்க 2 monthsலேயே அந்த ப்ரைஸில் வாங்கிடுவாங்க. யாரோ வாங்கிட்டு 2 monthsல விற்பாங்க. அப்பயே அவங்க வந்து 70s வாங்கிடுவாங்க. 1.1 lakh இருந்த ஒரு ஃபோனை அப்பயே அவங்க 70,000 வாங்கிடுவாங்க. இன்னொரு 10 months வாரண்டி இருக்கும், அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ இது வந்து வேரியஸ் பிட்வீன் பர்சன். பட் இங்கே வெயிட் பண்ண சொல்ல மெயின் ரீசன் என்னன்னா, நிஜமாவே வேல்யூ ஃபார் மணியாக ஒரு டிவைஸ் எப்போ கிடைக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி போகிறதுக்கு நமக்கு டைம் இருக்குங்கிறத எதார்த்தம். ஏன்னா கையில் இருக்க டிவைஸ் ஒர்க் ஆகுது. இப்போ ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, நீ சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி என்ன ஆயிடுதுன்னா, என்ன பொருளுக்காக வெயிட் பண்ணாலும் அந்த பொருளே அவுடேட் ஆகிடுது, இல்லாட்டி அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுது. அப்போ நான் வாங்கணும்னு நினச்ச பொருள் இப்போ இல்லை, அதுக்கு அடுத்த சக்ஸஸாக வந்துருச்சு, அதோட ப்ரைஸும் இப்போ டிப் ஆக ஆரம்பிக்குது. இப்பயும் அவர் வெயிட் பண்ணுறாரு, நான் சொன்னபடி வெயிட் பண்ணுறாருன்னு வைப்போம். அப்போ என்ன ஆயிடுது, 2025 ஸ்டார்டிங்கில் என்கிட்ட கேட்டிருக்காரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் 2026 ஸ்டார்டிங்கில் இப்போ என்கிட்ட திரும்ப வந்துட்டு, ப்ரோ ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ நான் வெயிட் பண்ணலை, அந்த மாடல்லாம் இப்போ போயிடுச்சு, வேறு மாடலே வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் என்ன தான் வாங்குறது. இப்போ இதில் ஹைலைட் 2 விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்று, அவர் வெயிட் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபோன் ஒர்க் ஆகிறனால தான் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பாயிண்ட் நம்ம இந்த அக்செப்ட் பண்ணி ஆகணும். செகண்ட், அவர் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதில் அவர் ஃபோனுக்குன்னு ஒரு ரிசர்வ் வச்சிருந்தாருனே அந்த ரிசர்வ் க்ரோ ஆயிருக்கும், கிராஜுவலாக க்ரோ ஆயிருக்கும். சரியா? இப்போ அவர் வந்து இன்னும் சாலிடா பெட்டரான டிசிஷன் எடுத்து உடனே இப்போ வந்து க்ரோ ஆயிடுச்சுங்கிறதுக்காக 1 லட்ச ரூபாய்க்கு தான் ப்ரோ நீங்கள் இனிமேல் ஃபோன் வாங்கணும். நீங்கள் போன வருஷம் என்கிட்ட கேட்கும்போது உங்கள்கிட்ட 60K இருந்தது, இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 40,000 சேர்த்துட்டீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்கிருங்க. அப்படி கிடையாது, இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ இன்னும் கம்ஃபர்டபுளாகவே ஸ்பெண்ட் பண்ண முடியும்.
ஓகே, அதுக்காக ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண சொல்ல. பட் அதே 60K ஸ்பெண்ட் பண்ணாலும் இப்போ ஒரு 40K மிச்சம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அவர் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்காரு. வாங்கும் போதே கேர் பிளஸ் போடலாம், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் கரண்ட் ஃபோன் யூஸ் பண்றாரு. இப்போ என்கிட்ட கேட்கிறாரு, நான் வெயிட் பண்ணட்டுமா வாங்கட்டுமா? இப்போ ஒருத்தர் வெயிட் பண்ணட்டுமான்னு எப்போ கேட்பாங்க? கையில இருக்க ஃபோன் ஒர்க் ஆனா தான் கேட்பாங்க. மறுபடியும் 2026 அவர் என்கிட்ட வெயிட் பண்ணட்டுமா இல்லாட்டி வாங்கட்டுமா அப்புறம்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் கடை வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குன்னா வாங்குங்கன்னு சொல்லணும். அதான் யதார்த்தம். என்கிட்ட கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீடியோவில் என்ன ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, அப்போ வெயிட் பண்ணுங்க ப்ரோ, திரும்ப இந்த தடவையும் ஏதோ டீல் வரும், பிப்ரவரி வரப்போகுது, திரும்ப வேலண்டைன்ஸ் டே, இப்போ ரிப்பப்ளிக் டே டீல் போகுது, வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது டீல் வரும் ப்ரோ. அப்புறம் ஏப்ரல் மாதம் வந்ததுமே ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஏதாவது நியூ இயர் வருவானுங்க, நம்ம தமிழ் நியூ இயர் வரும், ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் ஒன்று நடக்கும். ஏப்ரல் முடிஞ்சதுமே மே மாதம் பார்த்தீங்கன்னா சம்மர் சேல் வரும் ப்ரோ. ஒரு மாதமும் ஏதாவது ஒரு சேல் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க ப்ரோன்னு நான் சொல்லுவேன். அப்படி தான் போகும். ஸோ அப்போது இதை வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லும்போது இப்போ அவர் மறுபடியும் ப்ரோ என்ன ப்ரோ மறுபடியும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டார்னா, சரி ஓகே, ஏன் ப்ரோ இப்போ உங்கள் ஃபோன் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுற ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால நான் இந்த ஃபோனை அவங்க கிட்ட கொடுத்துடலான்னு இருக்கேன். அப்போ அப்கிரேட் ஆகும். இப்போ அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வாங்குறதா இருந்தால் 10,000 ரூபாய்க்கு வாங்கணும். அப்படிதான் வாங்குவாங்க எல்லாரும் இல்லையா? அம்மாவுக்கு உடனே போயிட்டு நான் ஐஃபோன்லேயே 17 Pro Max தான் வாங்கி கொடுப்பேன். ஓகே, பர்ச்சேசிங் பவர் வேரிஸ். பட் இருந்தாலும் வந்து அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா, நம்ம எப்பயும் பேசுகிற மாதிரி தான், கேஷுவல் கால்ஸ், வாட்ஸ்அப்பில் சம்டைம்ஸ் கால்ஸ், அப்புறம் யூடியூப், இவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நார்மலாகவே எல்லாரும் 10 to 15K தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா கிச்சனில் சப்போஸ் கீழே போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த பாயிண்ட்லாம் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால் என்ன இது ஆட்டோமேட்டிக்காக சரி அப்போ என் ஃபோன் எங்கள் அம்மாட்ட போகுது, இப்போ நான் வாங்கலாமா அப்படின்னா எஸ், இப்போ வாங்கலாம் தான். அப்போ என்ன பண்ணலாம், அம்மாவோட ஃபோனுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எதில் பெஸ்ட்டாக வருது? எப்படியா இருந்தாலும் அது ஸ்கிராப் ஆக போகிற மாதிரி ஒரு ஃபோனு ஆல்ரெடி வாங்கி 7 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுதுன்னா இப்போ அதுக்கு வந்து சப்போஸ் வேல்யூ 2000 வைப்போம். ஏதோ ஒரு ஃபோனுக்கு என்ன ஆகும்னா லான்ச் போனஸ்ன்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 6000 போடுவோம். அப்போ என்ன இந்த ஃபோனுக்கு வேல்யூவே 2000 தான். பட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்ங்கிறது அவைல் ஆகுது இல்லை. இப்போ நேரில் வரவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இதுக்கு 2000 தர முடியாது, 1500 தான் தருவேன் அப்படின்னாலும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் எனக்கு அவைல் ஆச்சுன்னா போதும்ல. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்போ அவைல் ஆச்சுன்னா 7,500 மாறுது, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக யோசிச்சா நம்ம வந்து ஃபோன் வாங்கலாமே. ஸோ வெயிட் வந்து எதுக்கு அப்படின்னா, நமக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் நாளைக்கு டோரை தட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வெயிட் இஸ் ஆல்வேஸ் குட். இப்போ இந்த மாதிரியான ஒரு ரெக்குவயர்மெண்ட் கிரியேட் ஆகும்போது நம்ம போய்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வெயிட் பண்ணுறது நல்லது. நான் இப்போ ஐஃபோன் வந்து ஏர் வாங்கினேன். ஏர் வாங்க காரணம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்னால தான் வாங்கினேன். அவர் வந்து எனக்கு கொடுத்தாரு. பிரேம்குமார் சாரோட ஃபோன் தான் அது. இப்போ என்ன ஆகுதுன்னா, திரும்ப நானும் சுடர்கொண்டனும் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள நாங்கள் பேசும்போது அவனும் என்ன சொல்லுவானா, மார்க்கெட் அவன் அப்சர்வ் பண்ணுறனால அவன் சொல்கிறான். பெரிய பெரிய ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அடுத்து சாம்சங் லான்ச் ஆக போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பெரிய லெவலில் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஃபோன் ரிலீஸ் ஆகும்போது ஐஃபோன் போகிறாங்க. ஐஃபோன் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, S24 Ultra வித் ஐஃபோன், S25 Ultra வித் ஐஃபோன், அந்த மாதிரி S25 Ultra 2025 டிவைஸ் அது வந்து ஐஃபோன் ரிலீஸ்க்கு 1 month முன்னாடி வித்துருவாங்க, இல்லாட்டி ஐஃபோன் ரிலீஸ்க்கு 1 week முன்னாடி வித்துருவாங்க. வித்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைம் பீங் ஒரு செகண்டரி டிவைஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு ஐஃபோன் 10ஓ இல்லாட்டி ஒரு S20ஓ பழசு, அதில் சிம் போட்டு இப்போ அந்த 1 week மட்டும் ஓட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நேரம் அந்த டிவைஸ் இப்போ ஐஃபோனில் 17 Pro Max ரிலீஸ் ஆகுது, அதுக்கு லேண்ட் ஆயிடுவாங்க டே 1. இப்போ 17 Pro Max இல்லாட்டி 17 Pro யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்போ வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் வாங்கியிருக்காங்கன்னு வைப்பேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப். இப்போ ஃபெப்ல வரும்போது சப்போஸ் S26 Ultra சூப்பராக இருந்ததுன்னா, இப்போ ஃபெப்ல S26 Ultra ரிலீஸ் ஆன உடனேயே ப்ரீ புக்கிங்லாம் போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல ஐஃபோனை விற்பாங்க. இப்போ அந்த ஐஃபோனை விற்பாங்கல்ல, விற்கும் போது சிலர் வந்து கேர் பிளஸ் போட்டிருக்கலாம், சிலர் போடாமல் இருக்கலாம். கேர் பிளஸ் போட்டிருந்தாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறப்போகுது. ஸோ இப்போ நான் போய் வாங்குறதா இருந்தால் எனக்கு கம்மி ரேட்டு கிடைக்கும்ல. ஸோ இந்த மாதிரியான டைமை கூட நம்ம பிக் பண்ணலான்றாங்க. ஸோ அப்போ வெயிட் பண்ணனால இதுவும் ஒரு லாபம் தானே. அதாவது என்கிட்ட மணி நிறையா இருக்குங்கிறதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறேன்றது வேறடா. பட் சில சமயங்களில் மணி நிறைய இருந்தாலும் கூட எலக்ட்ரானிக் குட் வந்து எப்படி டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு பச்சையாக கண்ணு முன்னாடி தெரியுது, நான் வாங்கணுமான்னு கேட்குற ஆளுங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ டிபெண்ட்ஸ் பிட்வீன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. அதே சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎக்ஸோ மார்க்கே போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னன்னா டிஎக்ஸோ மார்க்கெல்லாம் பொய் அப்படிங்கிறீங்க. அது பொய்ன்னு இல்லை, அது என்ன பிரச்சனை சொல்கிறேன். அது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ரெட்மி ஈவெண்ட்டுக்காக அபுதாபி போக முடிஞ்சது. ஈவெண்ட் துபாயில் நடந்தது, நான் அபுதாபி போய் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்தா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அல்ட்டியாக எடுக்கலாம். நம்ம ஊரில் நான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எந்த ஃபோன் வச்சு எடுத்தாலும் கேபிள், குப்பை எல்லாமே இருக்குது. அந்த ஊர் வந்து ஆர்கனைஸ்டாக வெல் பிளான்டாக இருக்கிறனால ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஃப்ரேம்டாகவே இருக்குது. நான் கஷ்டப்பட்டு ஃப்ரேம் பண்ணணும் இல்லை, நான் எந்த ஃபோட்டோ எடுத்தாலுமே கரெக்டாக லெவலரில் கரெக்டாக இருந்து நான் எடுத்தனாலே அது ஒரு ஃப்ரேமாக மாறிடுது. அப்புறம் எங்கேயுமே ஓவர் ஹெட் கேபிள்ஸ் இல்லை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா, எல்லா ஃப்ரேமுமே எனக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. அதனால தான் வெஸ்டர்ன் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி யூரோப்பில் இருக்கிறவங்க ஃபோட்டோஸ் போடும் போதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கும், சினிமேட்டிக் மாதிரி பயங்கரமாக இருக்கும். அவங்க ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, அவுட்டோரில் போய் வீடியோ எடுத்தாலும் சரி, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா அன்யூஷுவலி சிமெட்ரிக்காகவும் ரொம்பவே ஃப்ரேம்டாகவும் ஃபீல் ஆகுது.
அதுக்கு காரணம் அந்த என்விரான்மெண்ட். அதுக்காக நான் வந்து சொல்லிட முடியுமா இந்த ஃபோன் இருக்கலே பெஸ்ட் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ இது நான் எதுக்காக சொல்றேன்னா, MKBHD வந்து இந்த வீடியோ போடுவார் எப்பயுமே பிளைண்ட் கேமரா டெஸ்ட்னு. அந்த பிளைண்ட் கேமரா டெஸ்ட்ல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, அவர் ரூம்ல உட்கார்றப்பல அவர் ரூம்ல அவர் போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஆங்கிள் அவர் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லைட் இருந்திருக்கும். அந்த டைம்ல என்விரான்மெண்டல் லைட் ஒன்று, ஆர்டிஃபிஷியல் லைட் ஒன்று. இவங்க ஒரு ஆங்கிள் வச்சிருப்பாங்க. அப்போ லென்ஸ் தொடச்சாங்களா தொடக்கல இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. எந்த ஆங்கிள் வச்சு எத்தனை எம்எம்ல எடுத்தாங்கன்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுல என்னென்ன சென்சார் சைஸ்ன்றது இருக்கு. போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் என்னன்றது இருக்கு. இவ்வளவும் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு மட்டும் வரும். அந்த சீன்ல எந்த ஃபோன் ஸ்கோர் பண்ணுதுங்கிறதுக்காக அதே மாதிரி அந்த ஃபோன் வந்து வேற ஒரு என்விரான்மெண்ட்ல சன்ரைஸ் ஆகும்போது ஸ்கோர் பண்ணணும்னு நான் சொல்ல முடியாதுல்ல. சரி, சன்ரைஸ் ஆகும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாருன்னே வைப்போம். இப்போ சன்செட் ஆகும்போது அதே மாதிரி அப்ளை ஆகும், இல்லாட்டி டே நல்ல மதிய நேரத்தில் அப்ளை ஆகும், இல்லாட்டி வந்து ஒரு 10 மணிக்கு அப்ளை ஆகும்னு நான் சொல்ல முடியாது. ஸோ எப்போனாலும் மாறலாம்ல. அதனால இப்போதைக்கு அந்த வீடியோவை நான் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த வீடியோவில் இந்த சினாரியோவில் இந்த சிச்சுவேஷனில் இந்த ஃபோன் இத்தனை ஃபோனை பீட் பண்ணியிருக்குன்னு நினச்சி நான் சந்தோஷப்படலாம். பட் இது கன்சிஸ்டண்டாக இருக்குமாங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரே ஒரு கேமரா, அதாவது ஒரே ஒரு ஃபோட்டோவை வச்சு கம்பேர் பண்ணது. நான் வந்து சில சமயங்கள் என்ன பார்த்துருக்கேன்னா, ஒரு ஃபோனில் இப்போ மோட்டோரோலாவே எடுத்துக்கிட்டேன்னா 10 ஃபோட்டோ எடுத்தேன்னா அதில் ஒரு 6 ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். மோட்டோரோலாவில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லாம் இப்போ Edge 70 வந்திருக்கு. Edge 60 Pro பற்றி நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க தான் சொல்கிறாங்க 6-7 ஃபோட்டோ வேற லெவலில் இருக்கும். நான் 3 ஃபோட்டோ ட்ராஷ்ண்ணே, கேவலமான ஃபோட்டோண்ணே. இப்போ சப்போஸ் நான் எடுக்கிற என் நேரம் பாரு, ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ வந்து ட்ராஷ் ஃபோட்டோ வந்து நான் அதை போய்ட்டு எடுத்து உள்ள தூக்கி போட்டேன்னா மோட்டோரோலா வேஸ்ட்டுன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன்ல. ஆனால் நான் ஒரு 10-15 ஃபோட்டோ எடுத்தேன்னா ஒரே சீனை அதில் இருக்கலே பெஸ்ட்டை பிக் பண்ணலாம்ல. ஏன்னா ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுவான், 10-15 ஃபோட்டோ எடுக்கலாமே. ஆனால் நான் டெஸ்ட் ஃபேக்டர்னு வரும்போது நான் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்போ இந்த இடத்துலையும் அந்த ரூல் உடையுது இல்லை. இந்த மாதிரி நான் நிறைய சொல்கிறேன். அப்போ என்ன ஆகிடுது, ஒரு இடத்துல பார்க்குறேன் எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குது, நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு டேட்டா கிடைக்குது. பட் அதுதான் வந்து கடைசியும் ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வர முடியல. இதே தான் DxO மார்க்லையும் அவங்க வந்து அவங்க லேப்ல ஒரு டெஸ்ட் எலிமெண்ட் வச்சிருக்கலாம். அந்த ஸ்பெசிமனையும் அவங்க திரும்ப ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எல்லா ஃபோன்லையும். அந்த ஸ்பெசிமனை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்கோர் கொடுக்கலாம். ரியல் வேர்ல்டு அது இல்லைல்ல. அதனால தான் என்னால் DxO ஏற்றுக்க முடியல. இதுவே வந்து ஸ்பீக்கருக்கு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைப்போம். ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், அங்கே ஸ்பீக்கர் டெசிபிளில் வந்து நீ கால்குலேட் பண்ணுறேன்னா நானும் ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்டில் டெசிபிள் கால்குலேட்னா அதே வேல்யூ வந்து ஆகணும். அதுலேயும் மார்ஜினல் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஒரு ஸ்பீக்கரோட இன்னொரு ஸ்பீக்கரில் வந்து ஒரு 0.01 டெசிபிள் வித்தியாசம் வரலாம். ஏன்னா ஹார்ட்வேர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே சேம் நேமாவே இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே லூமின்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியுமா? எல்லா பல்புமே பிலிப்ஸில் 35 வாட் பல்புங்க அப்படின்னு சொன்னான்னா எல்லாமே 35 வாட்டுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ லூமின் சொல்கிறாங்களோ அதே வரும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி மார்ஜினல் எரர் இருக்கலாம். பட் இதில் வந்து அட்லீஸ்ட் வெரிஃபை பண்ணி சொன்னாங்கன்னா இதாக இருக்கல லவுடஸ்ட் ஸ்பீக்கர்னு சொன்னாங்கன்னா அப்போ எந்த சவுண்டும் நாய்ஸே இல்லாத ஒரு இடத்துல நான் அப்சர்வ் பண்ணேன்னா இந்த சவுண்ட் வருதுங்கிறது வந்து உண்மை. பட் இது வந்து நான் அவுட்டோர் என்விரான்மெண்ட்ல போயிட்டு டிராஃபிக் சிக்னல்ல வச்சு நான் வெரிஃபை பண்ணக்கூடாது. ஓகே, ஆனா அந்த சவுண்ட் உண்மை. பட் இது அப்படி இல்லைல்ல. போட்டோ வந்து எந்த மாதிரியான இடத்துக்குலாம் போகுதுன்னு பார்க்கும்போது காம்ப்ளிகேஷன் அதிகமாயிடுது. ஏன்னா இப்போ ரஷ்யாவில் ஒருத்தர் போட்டோ எடுத்தாருன்னா அங்கே வந்து சன் ஹார்ஷாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரேர். அவங்க என்விரான்மெண்ட்டே பாதி நேரம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஒரு 3 மாதம் இருட்டிலே கூட வாழ்வாங்க, சன்ரைஸே ஆகாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ அவங்க என்விரான்மெண்ட்டே வேறு. அதே ஈக்குவேட்டரில் போய் எடுப்பேன், ஆஃப்ரிக்காவில் போய்ட்டு எடுப்பேன், கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே சன்னோட அந்த ஹார்ஷ்னஸே மாறும், அதுக்கேற்ற மாதிரி கலர் டெம்பரேச்சர்ஸ் மாறும், ஸ்கின் டோன் மாறும், எவ்வளோ ஃபேக்டர்ஸ் உள்ள ப்ளே ஆகுது. அதை பேஸ் பண்ணி அப்போ கேமரா மாறலாம்ல. ஸோ அதனால தான் DxO வந்து நான் எப்பயுமே சும்மா அதை பார்த்துக்கலாம் ஜாலியாக. ஓ அப்படியே ஸ்கோர் வந்துருச்சா, சூப்பர் சூப்பர் சூப்பர், ஓ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த ஃபோன் இருக்காங்க நைஸ் அப்படி சொல்லிக்கலாமே தவிர. ஏன்னா இப்போ அதை பேஸ் பண்ணி நான் எவால்வேட் பண்ணால் என்னோட 808 நான் குப்பையில் போடணும். என் Nokia 808க்குலாம் ஸ்கோரே வராது. ஏன்னா அவன் என்ன சொல்லுவானா, ஆக்சிலரி கேமரா எப்படி இருக்குது, அதாவது டெலிஃபோட்டோ என்ன இருக்குது, பெரிஸ்கோப் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, இது இருக்குது, டெக்னாலஜி வைஸ் பேசுவான். ஃபேக்ட் என்னன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமராவில் இத்தனை இருக்குன்னே தெரியாமல் ஒருத்தர் கேமரா வாங்குவார். அவர் வெறுமனே எப்போ பாரு கேமரா இப்போ ஓப்பன் பண்ணுவார், 1xல இருக்கும், அதுக்கு மேலே என்னென்ன எக்ஸ்னே அவருக்கு தெரியாது. ஜூம் கூட பண்ணாமல் கூட அவர் எப்போ பாரு 1xலேயே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கலாம். அவருக்கு வயசு ஒரு 60 இருக்கலாம். கரெக்ட் தானே? இப்போ நான் இது எதுக்காக சொல்றேன்னா, அப்போ அந்த சினாரியோவில் நான் 808 அவர்கிட்ட கொடுக்குறேன், அதே 1xல தான் எடுக்க போறாரு. 808 எடுத்தாருன்னா அதில் இன்னும் பெட்டரான நேச்சுரலான DSLR அவுட்புட் வந்து என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட நான் இப்போ கேட்குறேன், ரெண்டுத்தையும் காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஷாமியில் ஒரு 17 அல்ட்ரா வச்சுப்போம், Nokia 808 வச்சுப்போம், ஒரு சாம்சங்கில் S26 அல்ட்ரா வரப்போது அது வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோனு இதை வச்சு நான் கேட்குறேன், எதில் உள்ள கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார், எது வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கு சார் அப்படின்றேன். அவர் வந்து தம்பி நான் வந்து எனக்கு 30 வயசு இருக்கும்போது நான் கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன் தம்பி, அதில் பார்த்த மாதிரியே வந்து அந்த போஸ்ட் ப்ராசஸிங் வந்து இந்த நோக்கியாவில் தான் தம்பி இருக்குது, செமையாக இருக்கு, இது எப்போ அந்த ஃபோனு அப்படின்னு கேட்டோன்னு என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏன்னா நடந்தது. நான் ஒரு கிராஸ் ஓப்பரை ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டேன் ட்விட்டரில். ஒரு கமெண்ட்டில் ஃபுல்லாக எல்லாரும் வந்துட்டு என்னையா இது
ஒரு 2-3 பேர் எப்படின்னா என்கிட்ட 808 இருக்கு, இப்படி எடுக்குமான்னு கேட்டாங்க. நிஜமா இப்படி எடுக்குமா? நிறைய பேர் மறந்துட்டாங்க. 2012 வந்த ஃபோனு, இப்போ அதோட அவுட்புட் அந்த அளவுக்கு இருக்கு, இப்பயும் நல்லா இருக்கு. ரீசன் என்னன்னா அந்த அல்காரிதம் வேற, அந்த ஹார்ட்வேர் வேற, கம்ப்ளீட்டா வேற. போஸ்ட் ப்ராசஸிங் இன்னைக்கு வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் ஏஐ ப்ராசஸிங் எல்லாமே நடக்குது இல்ல, மாறுது. ஸோ ஹைலி சப்ஜெக்டிவ்ங்கிறேன். DxOMark கேன் பி ட்ரஸ்டட் ஒரு சைடு, சும்மா ஜாலிக்கு ரெஃபரன்ஸ்க்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா ரியாலிட்டியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறேன். ஸோ அதான். அடுத்தது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா ஃப்ளிப்கார்ட் வீடியோஸ் அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் காசு வாங்கிட்டீங்களா? அது ஃப்ளிப்கார்ட்டில் காசுன்னு இல்லை, ஆக்சுவலாக என்னாச்சுன்னு சொல்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம டீமையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்னாச்சுன்னா ஸ்டுடியோ அப்கிரேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணணும். அதுக்காக நான் உடனே நம்மளை அப்படியே வித்துறணும்னு சொல்ல வரல, அது வந்து பெரிய தப்பு, அது நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. யூடியூப் ஷாப்பிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஸோ வி ஆர் யூடியூப் ஷாப்பிங் ஸ்டார். நம்ம சேனல் வந்து யூடியூப் ஷாப்பிங் ஸ்டாரில் ஒரு நல்ல இமேஜில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான். ஏன்னா ஒன்று நம்மளை நம்புகிறாங்க, ரெண்டாவது என்னென்னா நம்ம கம்யூனிட்டி வந்து ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்குது, மூணாவது அவங்க எல்லாருமே எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நான் அவங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பேன், கீழே டேக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோம் ப்ரோ, அதை நீங்கள் வாங்கணும்னு இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு கிராசரி ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் கூட டேக்டு ப்ராடக்ட் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கிராசரி வாங்கினீங்கன்னா எனக்கு தான் அந்த அஃபிலியேட் வரும். எனிஹவ் இங்கே ஹைலைட் என்னன்னா, இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணுறதுனால 10 ரூபா ப்ராடக்ட் அவங்க உள்ளே போய் 8 ரூபாய்க்கு வாங்க போகிறது இல்லை. 10 ரூபா ப்ராடக்ட் 10 ரூபா தான். அவங்க கார்டு ஆஃபர்லாம் ப்ளே பண்ணுறதா இருந்தால் அது அவங்களோட அட்வான்டேஜ். பட் எப்படியா இருந்தாலும் ரெஃபரல்னு எனக்கு ஒரு போனஸ் வரும், எனக்கு வரும். ஓகே இந்த சேனலா, இந்த சேனல் இந்த ஐடியா, சரி ஓகே அவனுக்கு கொடுப்பா அஃபிலியேட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்கிறேன். ஏன்னா நம்ம டீம் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுடா, அதான் உண்மை. எப்படின்னா இப்போ நான் இருக்கேன், என் ஒய்ஃப் எடிட் பண்ணுறாங்க, SRK எடிட் பண்ணுறான், 3 பேர் தான் மெயினாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இதை தவிர வந்து நரேஷ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவான், அவனும் எடிட் இந்த மாதிரியான விஷயங்கள். கார்த்தி ப்ரோன்னு ஒருத்தர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருப்பீங்க, கார்த்திக் PLன்னு சொல்லி. அவர் வந்து ஒரு பிரில்லியண்டான டிரான்ஸ்கிரிப்டர். ஓகே, ஸோ யார் எவ்வளோ வேகமாக இங்கிலீஷில் காம்ப்ளிகேட்டடாக பேசினாலும் தலைவன் டக்குன்னு டெக்ஸ்ட்டாக மாற்றுவான். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இன்னைக்கு அந்த ஒர்க் எடுத்துக்கிட்டு இருக்கு கரெக்டா. ஆனா அதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்றேன், நம்ம கிட்ட நிறைய டேட்டா இருக்கு, வீடியோஸ் 3000+ வீடியோஸ் இருக்கு, ரெட்ரோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நிறைய நம்ம பேசுறோம் இந்த மாதிரி. இதை வந்து கார்த்தி ப்ரோல என்ன பண்ண முடியும்னா வித் ஹெல்ப் ஆஃப் AI டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அதை வெரிஃபை பண்ண முடியும். அவருக்கு அந்த அக்யூரசி தெரியும். ஓகே, வெரிஃபை பண்ணாருன்னா நீ கூட வந்ததுமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஒரு AI டூல் வச்சா அந்த AI டூல் நம்மளோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு குயிக்காக ஆன்சர் பண்ண அப்படி இருக்கும். ஏன்னா நான் எல்லாருக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக நானும் ஹியூமன் தான். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் வருது, யோ இவர்கிட்ட கேட்குறேன் பதிலே சொல்ல மாட்டாரு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் பாலமணிகண்டன் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் பைக் மேலே ஒரு பேஷன் இருக்கு. ஸோ ஆல் இண்டியா ரைடு, காரில் போகிறது, EV எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் இது நிறைய தடவை நம்ம சேனல்லே சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு பழக்கம் இருக்குடா, அதாவது நான் தான் கெத்து சமமாஸ் யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னென்னா நான் பெருசாக எந்த சேனலையும் பார்க்க மாட்டேன். நான் ரீசெண்டாக கூட பார்த்தேன்னா ஒரு சில நியூஸ் ஸ்டுடியோவில் நகைச்சுவைகள்னு ஒரு சேனல், மல்லேஷ் அஃபிஷியல் இந்த சேனலில் சொன்னேன். ஏன்னா மனம் விட்டு சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ போடுறாங்க, நல்லாயிருக்கு. ஒரு 3 நிமிஷம் பார்த்தா சிரிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பெரிய பெரிய வீடியோஸ்லாம் பார்க்குறதா இருந்தால் எனக்கு நீட் இருந்தால் நான் பார்ப்பேன். அண்ட் பெரும்பாலும் நான் வந்து எப்பயுமே காமெடிஸ் தான் பார்ப்பேன், படங்கள் காமெடி, அதுவும் முக்கியமாக காமெடி. ட்ராஜடிலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன், ஜாலியாக இருக்கணும் மைண்டு அப்படின்னு தான் பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்ப்பேனா அப்படின்னு கேட்டேன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் இப்போ என்ன ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க கரெக்டாக. ஏன்னா நான் வந்து யங்கர் ஜென்ரேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன்னா அதை அவங்க நம்பலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ கேம்பாக்கோலாவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னு பார்த்தா அஜித் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவர் வந்து கேம்பாக்கோலா காட்டிட்டனால நிறைய பேர் குடிக்கலாங்கிறாங்க. இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு நான் என்ன பண்ணுவேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சொல்யூஷன் என்ன கொடுப்பேன்னா, யார் என்ன பண்ணாலும் பாருங்க DxO பண்ணுது, நான் கைத்தட்டல, நான் அதை நம்ப மாட்டேன், புரியுதா? கைத்தட்டுவேன், சுவாரஸ்யமா இருக்கு, அதையும் ஒரு டேட்டாவை வச்சு பார்ப்பேனே தவிர அதை மட்டும் தாரக மந்திரமா எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி யார் எது பண்ணாலும் அதுல வந்து என்ன நடக்குதுன்னு அனலைஸ் பண்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தா போதுமே தவிர அவங்க சொல்லிட்டாங்கன்னு அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கும் என்ன ஆகும்னா பெரிய பெரிய சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், ஒரு 40 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து டெக்ல வச்சிருக்காங்கன்னா, அப்போ இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போய் மக்கள் அவங்களை உட்கார வச்சிருக்காங்கன்னா அவங்க டேட்டா வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அப்போ அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பிளைண்டாக நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் நிறைய சேனல்ஸ் பார்க்க மாட்டேன். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாராம். ஓகே, அவர் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்காரு, நான் ரிப்ளை பண்ணலன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்.
புரியுதா? நான் அப்போ சொல்கிறேன், சார் என்ன சார் நீங்கள் இப்படி அதாவது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சரிச்சிட்டு சார் என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் பண்ணிட்டு சொன்னேன். பின்ன நீங்கள் ரிப்ளை பண்ணலையே அப்படின்னா நான் சொன்னேன், சார் நான் எதுக்கு யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியாது சார், நான் எதையுமே பார்க்க மாட்டேன், அது என்னோட நேச்சரு, நான் அதை ஃபுல்லாகவே பார்க்குறதே இல்லை எது பக்கமும். சில சமயங்களில் ஒன்றும் இல்லை, நம்மளதில் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருவேன், நான் யாரும் நாசமாக போகணுன்னு எதையுமே சொல்கிறது இல்லை. சரியா? யாருமே வந்து யாரும் நாசமா போகணும்னு நினைச்சு சொல்றாங்களான்றது ரேர். அப்படியும் ஒருத்தர் சொல்றான்னா அவன் வந்து ஈவில். ஸோ அப்படிதான் நான் முயற்சி பண்ணுவேன். அதை நான் கன்வே பண்ணும்போது எய்தர் எனக்கு நான் புரியாம நான் அந்த விஷயத்தை சரியா புரிஞ்சிக்காம தப்பா கன்வே பண்ண வாய்ப்பு இருக்கு. சில சமயங்கள்ல நல்லது சொல்ல நான் முயற்சி பண்ணி அதை நான் ப்ராப்பரா கன்வே பண்ண முடியாம அவங்களுக்கு புரியாம போய் அவங்க கோவப்பட்டு கமெண்ட் செக்ஷன்ல சண்டை போட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுனா என் மென்டல் பீஸ் வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி தான் அன்வான்ட் கண்டென்ட்குள்ள போனாலும் பாதிக்கப்படும். அதே மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சர்ஸோட கண்டென்ட்ஸ் நான் போய் டெக்லேயே பார்த்தா அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் அதை நம்ப நேரிட வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, பா இந்த ஏஒய்பி பிராண்ட் இருக்கு பாரு, கிரேசிப்பா, வேற லெவலில் இருக்கு, ஆடியோ கேட்டாலே பிச்சுக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வேற ஒரு சேனல் பார்க்குறேன் யூரோப்ல, எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாரும் பார்த்தா ஏஒய்பினா வேற லெவலுங்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தா இது எங்க ஊர்ல 2000 ரூபா பட்ஸ் இன்னும் நல்லா இருக்கேடா அப்படி ஆயிடுதுன்னு வையேன். அப்போது நான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரியலைஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, நான் தப்பிச்சிருவேன். ஆனால் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் யாராவது யூரோப்பில் இருக்கீங்களா, ஏஓபி மறக்காமல் வாங்கிருங்க, செம்மையாக இருக்கும் எல்லாரும் சொன்னாங்க. இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டக்கூடாதுன்னே தான் மெஜாரிட்டி ஆஃப் த சேனல்ஸ் நான் வந்து பார்க்கறது இல்லை. நிறைய சேனல்ஸ் முன்னே நான் பார்த்தேன், 2018 2017 16 அப்படி பேக்கில் போனேன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் பார்த்தேன். அப்புறம் கட் டவுன் பண்ணி எப்போ நான் ஒரு ப்ரெசென்டராக மாறுறேனோ அப்போ கட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் டவுன் பண்ணிட்டே வந்து தான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு அகங்காரத்தில் சொல்ல, பட் ஒரு ஃபேக்ட் தான். என்னன்னா MKBHD இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு 17 அல்ட்ராவை பற்றி. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பாக இருந்தது. அவர் ரொம்ப அதிகமாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணலன்னு தோணுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இது வந்து இதில் ஒரு பிரச்சனை இருக்குடா, இதுவே எனக்கு ஒரு பயம், இதெல்லாம் நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணி தான் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு புரிதலே வருது. என்னன்னா இப்போ ஷாமி ஃபோன் ஒன்று ஒரு நோட் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு. நான் இந்த வீடியோ பார்க்க காரணமே என்னன்னா, நான் வந்து 17 அல்ட்ரா யூஸ் பண்ணி பார்த்தேன் துபாய் போகும்போது. டிவைஸ் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்தேன். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 10th minute ஆஃப் தி அவரோட வீடியோவில் சொல்லுவார், நான் வந்து 12 MP மோடு போகிறேன், 50 MP மோடு போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோடு போகிறேன், ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஆப்புக்குள்ளே போனேன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு போயிடுது, டிஃபால்ட் 12 MPக்கே போயிடுது, நான் 50 MP சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தா 12 MPக்கு போயிடுது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக கேமரா உள்ளே போனால் ஒரு செட்டிங்ஸ் இருக்குமா, அது உள்ளே போனால் கேமரா ப்ரிசர்வ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ப்ரிசர்வ் செட்டிங்ஸ்குள்ளே போனேன்னா நீ ஒரு தடவை ஒரு ஃபில்டரோ ஒரு கேமரா மோடோ ஒரு ஆப்ஷனோ ஏதாவது ட்ரிகர் பண்ணிட்டேன்னா நீ எப்போ ஆப்பை க்ளோஸ் பண்ணாலுமே அங்கே தான் திரும்ப வரும். அதை கூட பார்க்கல. புரியுதா? நான் இது வந்து டிவி கிடக்கல வீடியோ எடுக்கிறேன் அப்படின்லாம் ஷார்ட்ஸ் போடுறாரு. ஆமாடா, நான் அதான் என்ன சொல்கிறேன், மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன், ஈவன் ஐ கேன் கமிட் மிஸ்டேக், இதை தான் நான் எப்பயுமே சொல்கிறேன். ஸோ இதனாலே நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ MKBHD வீடியோ மட்டும் நான் பார்க்குறேன், என்கிட்ட 17 அல்ட்ரா இல்லை, 15 அல்ட்ராவும் இல்லை, நான் எதுவுமே யூஸ் பண்ணல, நான் கிரியேட்டர்னு வச்சுக்கேன். நான் வந்து வெறும் ஈவெண்ட் ரியாக்ஷன் பண்ணுறேன், மற்ற யூடியூபர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுறேன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன இருக்கும்னா 17 அல்ட்ரால இந்த ஆப்ஷன் கூட இல்லைங்க, ஏதோ ஜூம்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் அந்த அளவுக்கு ரியாலிட்டியாகவும் இல்லைங்க. ஏன்னா அவரோட வீடியோவில் அவர் சொல்கிறாரு 3x2 அதாவது 3.2x to 4.3x வந்து ஒரு பெரிய ஜூம் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் இப்படிப்பட்ட ஆள் தான், நானும் அப்படி தான் அதெல்லாம் பார்த்தேன். இந்த 1.1x ஜூம்லாம் ஒரு மேட்ரா, நானும் சீரியஸாக அப்படிலாம் பார்த்துருக்கேன். நான் அதுக்கு தான் திரும்ப ரெஃபர் பண்ணுறேன். 2018 ஃபோனர்னால 2019 20 வருஷம் நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். அப்போ என்னோட புரிதலுக்கும் நான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் பற்றி நான் அவ்வளோ தூரம் பேசினேன் அவன்கிட்ட, அதெல்லாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ரியல் டைமில் போய் பார்க்குறேன், பார்க்கும்போது எனக்கு புரியுது. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலே அடுத்தடுத்து ஹைக் கேட்குறேன், அப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணாலும் எல்லாரும் ஹைக் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, இது நான் இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ண காரணம் என்ன அப்படின்னா நீ கேட்ட பாயிண்ட் தான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பண்ணணும்னா அப்போ டீம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், நீ சொன்ன மாதிரியான ஒரு பாட் ரெடி பண்ணணும்னா அப்போ டேட்டா ரெடி ஆகணும், இவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆகணும்னா இவங்க எல்லாருக்கும் நம்ம சேலரி கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் அவங்கள நான் சொன்ன மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எல்லாருக்குமே லைஃப் வந்து அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகும், யாருக்குமே லைஃப் ரிவர்ஸில் போகாது, ஐ மீன் ஏஜ் ரிவர்ஸில் போகாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி ஆகாது, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ என்னாச்சுன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து என்ன பண்ணாங்க, கூகுளோட அந்த யூடியூப் ஸ்டார் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்கள அப்படியே ஃப்ளிப்கார்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ப்ரோக்ராம்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. சரியா? இதுக்கு வந்து ப்ரொபோசல் வந்துச்சு. ப்ரொபோசல் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட இருக்க பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன், நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கு, அதுதான் எனக்கு இருக்கிற அட்வான்டேஜ். அதை தாண்டி என்னன்னா, நான் இப்போ ஒரு கண்டென்ட் பண்ணுறேன்னு வைங்க, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ என்ன டீல் போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், எப்பயுமே நான் சொல்கிறது தான் அது. இப்போ ஆனால் ஃப்ளிப்கார்ட்டுக்கு நான் பண்ணும்போது என்ன ஆயிடுது, நான் டீல் வந்து மென்ஷன் பண்ணும்போது சில சமயங்களில் ஃபோன்ஸ் மென்ஷன் பண்ணுவேன், மிக்சட் ஆஃப் ஃபோன்ஸாக இருக்கும். எப்படின்னா OnePlus பற்றி நான் பேசினா அப்படி ஃப்ளிப்கார்ட்டில் பேச முடியும்,
அது அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். ஐகோ பத்தி பேசணும்னா அது அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இப்போ என்ன ஆகுது, நான் வந்து டீல்ஸ் பத்தி பேசும்போது ஒரு தடவை எல்லா ஃபோன்ஸையும் பத்தி பேசுவேன், ஒரு தடவை பிளிப்கார்ட்ல மட்டும் பேசுவேன். ரீசன் என்னன்னா, பிளிப்கார்ட் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க டீல் கவர் பண்றீங்கல்ல, எங்க கிட்ட இருக்க போனை பத்தி மட்டும் கவர் பண்ணுங்க. ஓகேயா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பிளிப்கார்ட்டோட பார்ட்னர் ப்ரோக்ராம் மாதிரி நான் கொண்டு வருவேன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி யூடியூப் ஷாப்பிங்ல இருக்கீங்க, எங்களோட ப்ராடக்ட் தான் டேக் பண்றீங்க. ஏன்னா யூடியூப் இஸ் கொலாபரேட்டிங் வித் பிளிப்கார்ட். இப்போ நான் என்ன பண்றேன், டைரக்டா யூடியூப் இஸ் கொலாபரேட்டிங் வித் பிளிப்கார்ட். நான் வந்து இப்போ ஆல்ரெடி இவங்களோட ஹெல்ப்பால தான், நம்ம மக்களோட ஹெல்ப்பால தான் என்ன ஆகுது, அவங்க நிறைய கிளிக் பண்ணி வாங்குறனால யூடியூப் இஸ் ரெகக்னைசிங் அவர் சேனல். அண்ட் கிராஜுவலா என்ன ஆகுதுன்னா, பிளிப்கார்ட் என்ன பண்றான், நம்மளுக்கு மெயில் பண்றான், யோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியா அப்படிங்கிற. என்னன்னு கேட்டா, நீங்க எப்பயுமே டீல் கவர் பண்றீங்க, எனக்கு எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணி தரீங்களா? சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஒரு ஃப்ரீடம் என்ன தெரியுமா, அவங்களுக்காக நான் கவர் பண்ணி தரேன், அப்போ மொத்தம் அவங்களத பத்தி தான் பேசுறேன், அது உண்மைதான். ஆனா இதுதான் இருக்கலே சூப்பர், இது சூப்பர் ப்ராடக்ட் ஃபோக்கஸ்டா கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கலே நைஸ்னு சொல்லுங்க ப்ரோ, இதுல வந்து இதை சேல் பூஸ்ட் பண்ணி காட்டுங்க, உங்களுக்கு நான் கமிஷன் தரேன், அப்படி கிடையாது. அதனால மட்டும் தான் நான் அக்செப்ட் பண்றேன். ஸோ இது கிராஜுவலா எப்படி பெனிஃபிட் ஆகலாம்னா, மானிட்டைசேஷன் ஆஸ்பெக்ட்ல பெனிஃபிட் ஆகலாம். எப்படின்னா, தே மே பி ரெடி டு பேஸ் கிராஜுவலா. ஏன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா, பர்ஃபார்மன்ஸ்ன்ற பேஸ்டா எப்படி சொல்றேன்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம மக்கள் கிராசரி வாங்கினாலும், நான் அதான் திரும்ப சொல்றேன், கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கிராசரி வாங்கினாலும் என்னோட கன்வர்ஷன் தான் அது, எனக்கு இவங்க பண்ண ஹெல்ப். இப்போ இது வந்து அவங்கள போய் ஹிட் ஆகுது, அவங்கள ஹிட் ஆனோன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சேனல்ல கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிளிப்கார்ட்ல என்ன டீல் இருக்குன்னு நீங்க சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. பிளிப்கார்ட்ல தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பிளிப்கார்ட் மூலமா மட்டும் சாம்சங் வாங்க வைங்க, பிளிப்கார்ட் மூலமா மட்டும் நத்திங் வாங்க வைங்க, பிளிப்கார்ட்ல வந்து நீங்க ஐபோன் மட்டும் வாங்க வைங்க ப்ரோ, நீங்க மட்டும் ஐபோன் ஒரு 25 ஐபோன் வாங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது தரேன், அப்படிலாம் கிடையாது. இப்படிலாம் ஏதாவது நடந்ததுன்னே வையேன், இப்படி சப்போஸ் வந்து ஒரு மொக்க ப்ராடக்ட் ஒன்று காமிச்சு இதை மட்டும் விற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எனி டைம் ஐ கேன் வாக் அவுட். அதெல்லாம் 100% இருக்கு, எனி டைம் வாக் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா, இதுல ஒரு கிளாரிட்டி ஆட் பண்றதுக்காக, அதாவது இந்த வீடியோ வந்து நான் இப்போ பிளிப்கார்ட்டுக்காக பண்ணி தரேன் அப்படின்னு வச்சுக்கேன். பிளிப்கார்ட்டுக்கான இந்த டீல் இப்போ போயிட்டு இருக்கு, ரிப்பப்ளிக் டே சேல் போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இனிமே டிரான்ஸ்பரன்சி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நான் லோகோ ஆட் பண்ணலாம். ஈவன் நான் எஸ்ஆர்கேயோட பண்ற வீடியோவில் வந்து எஸ்ஆர்கே கூட நான் நியூஸ் வீடியோ பண்ணுவேன், ப்ராடக்ட் வீடியோ பண்ணுவேன். ஸோ அதில் கூட நான் இதை ஆக்சுவலாக கன்வே பண்ண போறேன். எப்படின்னா, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இது வந்து மானிட்டைசேஷனாக கன்வெர்ட் ஆகலாம். ஸோ நம்ம டீமுக்கு வந்து அது ஹெல்த்தியான ஒரு மூவ். ஸோ தட் நம்ம வந்து இப்போ ஒர்க் ஸ்பேஸ் பார்க்குறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும், வீடியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நானும் நீயோ கான்வர்சேஷன் பண்றோம்டா, உனக்கு முன்னாடி ஒரு ரோட் மைக் வச்சு எனக்கு முன்னாடி ஒரு ரோட் மைக் வச்சுன்னா ஆடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக இருக்கும், கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப இனிமையா இருக்கும். அடுத்து நீ வந்து ஒரு இடத்துல ஒரு சேர்ல உட்கார்ற, நான் ஒரு சேர்ல உட்கார்றேன், 2 பேருக்கும் காமனா ஒரு கேமரா, அண்ட் உனக்கு ஒரு கேமரா எனக்கு ஒரு கேமரா, ஸோ 3 கேமரா. இப்படி சப்போஸ் வச்சா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எப்படி மாறுதுன்னு பாரு. அடுத்து லைட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட், இதை நான் மாத்தினேன்னா இமீடியட்டா இந்த செட்டப்பே எப்படி மாறுதுன்னு பாரு. we are delivering data. எப்பயுமே நம்ம டேட்டா டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேட்டாவையே பிரசன்டபிளா டெலிவர் பண்றது நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ல தான் சொல்றாங்க, அண்ணா கொஞ்சம் இது மாத்துனேன், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாத்துனேன், இன்னும் அட்ராக்டிவா மாத்துனேன் கேக்குறாங்கல்ல. ஸோ அப்போ வீடியோ குவாலிட்டி மாறுது, ஆடியோ குவாலிட்டி மாறுது, கம்ப்ளீட் செட்டே மாறுது அப்படின்னும் போது அவங்களுக்கும் அட்ராக்டிவா இருக்கும். இதுக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் வந்து இப்போ போயிட்டு இருக்கிற பேஸ்ல அதை நான் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா, கஷ்டப்பட்டு அஃபோர்ட் பண்ண நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அதை நான் வந்து பாசிபிள் ஆக்குறதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஜென்யூனான ஒரு சில கொலாபரேஷன் வந்ததுன்னா பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ரிப்பப்ளிக் டே சேல்னு நான் சொல்றதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஹெச்பியை பத்தி இன்ஸ்டால. அதே மாதிரி ரிப்பப்ளிக் டே சேல்னு இன்ஃபார்ம் பண்றதுக்காக ஹெச்பியை பத்தி ஒரு ரீல் போட்டிருப்பேன் இன்ஸ்டால. அதே விஷயத்துல யூடியூப்ல பண்றதுக்கு கூட அவங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தா, ஆக்சுவலா அவங்களோட ப்ரொபோசலே இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பிளாட்ஃபார்மா தெரியுது எனக்கு. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாவே ப்ரொமோஷன்ஸ் தான் போற மாதிரி இருக்கு. நான் எங்க பண்ணுவேன், ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவ் இல்லை. இதே எனக்கு சொல்றதே யாருன்னு பார்த்தோன்னா நரேஷ், இந்த ஜென்ரேஷன் பசங்க தான் சொல்றாங்க. அங்க ஃபுல்லாவே ப்ரொமோஷன் தானே போகுது, நீ என்ன சும்மா பூமர் மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இங்க ஃபேக்ட் என்னன்னா, இப்போ நரேஷும் உள்ள வரணும் அப்படின்னா நரேஷ்க்கும் ஒரு பேசிக்கா ஒரு பேன்ற மாதிரி நான் கொடுக்கணும். இப்போ கார்த்தி ப்ரோ உள்ள வர போறாரு அப்படின்னும் போது அப்போ அவருக்கும் நான் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் பாசிபிள் ஆக்கணும் அப்படின்னா, இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு யூடியூப்ல வெறுமனே ஆட் பேஸ் பண்ணி நான் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றேன்னா நம்ம சேனலோட வியூஸும் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து கேள்வி கேட்கலாம், என்ன எப்படின்னா நீங்க வந்து வியூஸ் பேஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலாம்னா, அண்ணா நீ முதல்ல ப்ரெசன்டேஷன்ல இருந்து எல்லாத்தையும் மாத்துன, சினிமா மாத்து, பில்டப்பா கொடு அப்படின்னா தான் வரும். ஆனா நடிச்சா கொஞ்சம் எனக்கு வந்து அது செட் ஆகாதுடா. எப்படின்னா, இது பாத்தீங்களா வேற லெவல் இருக்குங்க, இப்படி நான் பண்ணலாம், எனக்கு பண்ண முடியாதுலாம் இல்லை, சத்தியமா நான் பண்ணணும்னா பண்ணுவேன். ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளவு நாளா நான் வந்து ரொம்ப இப்படி நார்மலா பேசி பழகின ஒருத்தன் திடீர்னு வந்துட்டு இப்படி இப்படி பண்ணேன்னு,
ஏன்னா இப்போ இந்த பிராண்ட் வந்து ஒரு சில ப்ரொபோசல் வைக்கிறாங்கன்னு நியாயமான ப்ரொபோசலே வச்சாலும் கூட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஐ நீட் எனர்ஜி கமான் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா நான் அவங்க கிட்ட ஓப்பனாகவே எனக்கு என்ன சொல்ல தோணுன்னா இப்போ இந்த ஹெச்பியை எடுத்துக்க ரிப்பப்ளிக் டே சேல்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன், வேற எதுவுமே இல்லை. இதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து தயவுசெய்து ஹெச்பியில் போய் வாங்குங்க, ஹெச்பியில் நீங்கள் வாங்கினீங்க தான் நான் நாளைக்கு உயிரோடு இருக்க முடியும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஹெச்பி வந்து என்ன சொல்ல வராங்க, ரிப்பப்ளிக் டே சேலப்போ குரோமா விசிட் பண்ணால் 10,000 ரூபா கேஷ்பேக் கிடைக்குமா, அப்புறம் ஆர்டிஎக்ஸ் சீரீஸில் ஏதாவது கிராஃபிக் கார்டு இருக்கிற மாதிரி ஹெச்பியோட லேப்டாப்ஸ் வாங்கினா 5000 சீரிஸ் கிராஃபிக் இருக்கிற மாதிரி வாங்கினா அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா, அதை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான லேப்டாப் பேக்லாம் 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு இருக்குமா, அது 1000 ரூபாய்க்கு கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆயிடுதுன்னா இப்போ எஸ்ஆர்கே எனக்கு சஜஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா எப்படி 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 அப்படிங்குமா. ஏன்னு கேட்டால் அதுதான் எல்லாரும் பார்க்குறாங்கங்கிறான். புரியுதா எனக்கு? ஆனால் எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு, எனக்கு புரியுதுடா. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், எப்படி பார்த்தாலும் நான் அப்படி கையாட்டினாலும் ரிப்பப்ளிக் டே சேல் தான் சொல்ல போகிறேன், இப்படி நான் பேசினாலும் ரிப்பப்ளிக் டே சேல் தான் சொல்ல போகிறேன். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா பிராண்ட் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ரிப்பப்ளிக் டே சேல்னு சொல்லிட்டா போதும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் இவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறது யாருன்னா ஒரு ஏஜென்சி, அவங்க தான் மேனேஜர் மாதிரி. இப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா சார் எனக்கு அடுத்த இதில் பேமெண்ட் பெருசாக தரீங்களா, என்ன நான் எப்படி பர்ஃபார்ம் பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா ஒரு கிரியேட்டரை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். இப்படி பண்ணு, அங்க குதி இங்க குட்டி கருணாடி அப்படின்னு. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ். பட் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இல்லாம எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னும் போது அதான் யூடியூப் ஷாப்பிங் ஸ்டார். அதுல இருந்து இப்போ ஃபிளிப்கார்ட் வந்து இப்படி ஒரு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ரீடமோட எனக்கு மானிட்டைசேஷன் ஆப்ஷன் எனேபிள் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு இது நல்ல ஆப்ஷனா தெரியுது. அதனாலதான் இப்போதைக்கு நீ வீடியோல பார்த்தோன்னா அந்த லோகோ கூட இருக்காது, எந்த லோகோவும் இருக்காது, உள்ள வந்து வீடியோ லோகோலாம் இருக்காது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் ஈவன் மோர் டிரான்ஸ்பரண்ட். நான் அதனால என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா என்ன டீல் பத்தி பேசுறோமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா வேலண்டைன்ஸ் டே டீல் வருதுன்னா வேலண்டைன்ஸ் டேக்குன்னு ஒரு லோகோ இருக்குமா, சரியா? அந்த மாதிரி ஏதாவது லோகோ வந்து அவங்களோட சைட்லேயே இருக்கும்டா. இப்போ நார்மலா ரிப்பப்ளிக் டேக்கு பார்த்தேன், ஏதோ வண்டி மேல 4 பேர் நின்று கொடை பிடிச்ச மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில லோகோஸ்லாம் கூட இருக்கும் அவங்களோட இதில் பிஎன்ஜி எடுக்கலாம். எடுத்து நம்ம சைட்ல வேணா போட்டுக்கிட்டோம்னா தெளிவா தெரியும் இது வந்து ஃபிளிப்கார்ட்டுக்காக அவங்களோட டீலை வந்து நம்ம கவர் பண்றதுக்காக பண்ண வீடியோன்னு. ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணலாம் சொல்லிட்டு பண்றேன். நான் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் அதான் அவங்க கிட்டே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இப்போ நமக்கு வந்து ஃபிளிப்கார்ட் கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னா நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ இன்னைக்கு வர நான் இதை தான் பல மாசமா பண்ணிட்டு இருக்கேன். ஃபிளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, இது ரிலையன்ஸோட ஜியோ மார்ட்டு, ரிலையன்ஸோட ஸ்டோரு எல்லாத்துலயும் டீல்னா நம்ம கவர் பண்ண தானே செய்யணும். ஏன்னா ஜியோ மார்ட்ல தான் போக்கோ பட்ஸ் X1 செம கம்மி ரேட்டு கிடைச்சது. நம்ம அப்போ சொன்னோம், நிறைய பேர் வாங்கினதுல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே தான் நாங்கள் கவர் பண்ணுறோம். நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரல, நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா என்னை பற்றி மட்டும் பேசுகிறா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வீடியோவில் மட்டும்தான் அவங்க சப்போஸ் இப்படி சொன்னாங்கன்னு வையன், சேனலே எனக்கு எழுதி கொடுத்துரு, அது நடந்துச்சுரா. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கலாச்சிருப்போம், நானும் கௌதம் ப்ரோ உட்காந்துருப்போம். ஒரு பெரிய பிராண்டு, அந்த பிராண்டுக்காக கால் பண்ணி செம்மையாக பே பண்ண ரெடியா, உனக்கு என்ன வேணும் அப்படி அந்த அளவுக்கு பே பண்ண ரெடி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்க பிராண்ட் பத்தி ஒரு வீடியோ போடுவீங்க, அதை போடுறதுக்கு 24 hours முன்னாடி எதுவுமே போஸ்ட் பண்ணிருக்க கூடாது, அதை போட்டதுக்கு அப்புறமா ஒரு 4 days எதுவுமே போஸ்ட் பண்ணக்கூடாது, அண்ட் அந்த மந்த் ஃபுல்லா என் பிராண்டை தவிர இதை பத்தி நீ பேசக்கூடாது. இவ்வளவு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. இது எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா நாங்க 2 பேரும் அந்த பாஸ் என்கிற பாஸ்கரன்ல வரல பேசணும், ஃப்ரீயா பேசணும், அதை பல மணி நேரம் பேசணும், அதுக்கு நீ நேரா தான் மச்சான் போய் பேசணும் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு எண்ட் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா சேனலை விற்கணும் அவ்வளவுதானே, அப்படிதான் இருந்தது. இப்போ 1 monthக்கு நீ வந்து ஸ்லாட் கொடுக்குறேன்னா எனக்கு யோசிச்சு பாரு எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கோண்டா எனக்கு. நான் நிறைய தடவை அதான் சொல்றேன், எவ்வளோ விஷயங்கள் நான் இது வரைக்கும் டிக்ளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, டிக்ளைன் பண்ண விஷயங்கள் நான் சொல்லணும்னா எப்படி இருக்கும்னா நம்ம மேல இருக்கிற ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கு பாத்தியா, அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீ பண்ண மாட்டேன்னு ஒன்று சொன்னா உன்னை பண்ண வைக்கிறதுக்கு இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ கொடுக்குறேன் பண்ணு முடியாது, அப்போ இவ்வளோ தரேன் பண்ணு முடியாது, அப்படிதான் போகும். அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும்னு வச்சுக்கேன். எவ்வளோ கால்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கும், நம்ம நிறைய விஷயங்களை டிரான்ஸ்பரண்டாக பேச முடியல, அதான் உண்மை. ஏன்னா இது எப்படினாலும் என்னையும் என்னை சார்ந்து இருக்கிற எல்லாரையும் பாதிக்கலாம் இல்லையா, நான் அதையும் யோசிக்கணும்ல. ஸோ ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலாக இருக்குது, நிறைய நண்பர்களுக்கு தெரியும், எனக்கு இப்போது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் தெரியும். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சில சின்ன பசங்க சின்ன கிரியேட்டர்ஸ்லாம் கூட பார்க்குறேன், அவங்களும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்குள்ளெல்லாம் போயிடுறாங்க, என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பியூரா வெறுமனே ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ப்ராப்ளம். ப்ரொமோஷனுக்கும் ஜஸ்ட் பாசிங் ஆன் இன்ஃபர்மேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்ல. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கடலக்கட்டையை நீங்கள் வாங்கியணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்குங்க அதனால சொன்னேன், சரியா? இந்த கடலக்கட்டையை நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லாட்டி நாளைக்கே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காதுடா அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கும்
கடலைக்கட்டையோட பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலாக நிஜமாவே பெனிஃபிட்ஸ் இருந்து நான் சொன்னேன்னா வேற இல்லை. இப்போது சொல்ல போனால் காஞ்சா 1 கிலோ 1008 பிரச்சனை. ஆனால் காஞ்சாக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து மெடிசின் கூட இருக்கலாம்ல, வயசானவங்களுக்காக மெடிசின் கூட யாராவது பண்ணியிருக்கலாம்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். அந்த பாசிட்டிவ் தேவைப்படுறவங்களுக்காக மட்டுமே நான் வீடியோ பண்ணேன்னா பிரச்சனை இல்லை. பட் நெகட்டிவாக பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணால் அதுதான் பிரச்சனைங்க. ஸோ அதை நம்ம சேனலில் எப்பயுமே பண்ண மாட்டோம். அதுதான் நாங்கள் எல்லாரும் கலந்தெடுத்திருக்கிற ஒரு முடிவு. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கோம், அதை உடைக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டுக்கு அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில வீடியோஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸில் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். தே கான்ட் கண்ட்ரோல் அஸ். எந்த விதத்தில் அப்படின்னா, நீ இதை தான் பேசணும், இப்படி தான் சொல்லணும், ஆரம்பத்தில் இந்த கலர் சட்டையை போட்டு வந்து இந்த இடத்துல நீ கையாட்டி இப்படி சொன்னா தான் அது இன்ட்ரோ, இந்த இடத்துல இப்படி சட்டையை கிழிச்சிட்டு வெளில நீ வந்தால் தான் அது அவுட்ரோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பட் இந்த இன்ஃபர்மேஷன் நீ கேட்டது ரொம்ப தேங்க்ஸ். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு கொஸ்டின் நீ கேட்பண்ணு. இது ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பிளானில் தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த வீடியோ போகும் அண்ட் அதுக்கு முன்னாடி கூட SRKவோட நான் போடுற வீடியோ போகலாம். ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சோம். இது ஏன்னா கலெக்டிவ் க்ரோத் தான் இது. கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சில சமயங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, QR ஆட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எதுக்குடா QRன்னு கேட்டால், நான் நீ QR போடணும், எங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ QR போட்டுனா அமௌண்ட் போடுவேன் அப்படிங்கிறாங்க. ஐயா அது கெட்ட பழக்கம் ஆகிடும்டா. சரியா, அது ஏன் கெட்ட பழக்கமாகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணி இப்போ ஒரு QR வைக்கிறேன்னே வையேன், அதில் பேரோட வந்துடும் அமௌண்ட் யார் போட்டாங்க கரெக்ட். பட் இந்த டாக்குமெண்ட் நான் டிரான்ஸ்பரண்டாக வைக்கிறேன்னு வை, மக்களுக்கு நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கே டிரான்ஸ்பரண்டாக வச்சு அதில் வந்து டைட்டில் எப்படி இருக்குன்னா, க்ரௌட் ஃபண்டிங் ஆஸ்பெக்டில் ப்ராஜெக்ட் S26 அல்ட்ரா. ஸோ அப்போ S26 அல்ட்ராவுக்கு நமக்கு தேவையான அமௌண்ட் என்னன்னா, எப்படி பார்த்தாலும் 1.3 lakhs லான்ச் ஆகலாம். அப்போ 1.3 lakhs இருந்தால் அந்த ஃபோனை வாங்கிடலாம் கரெக்டாக. நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், ஒரு QR வைக்கிறேன். அவங்க 1.3 lakhs லாக் ஆனதும் அந்த இடத்துல அப்ரப்டாக நின்றுணும், கலெக்ஷன் நிற்கணும். 1.3 lakhsங்கிறது எக்ஸாக்டாக 3 lakhs வராமல் போகலாம், அது 1.3 lakhs வராமல் போகலாம், 1.31 வரலாம். இல்லாட்டி யாரோ ஒருத்தர் மட்டுமே திடீர்னு பார்த்தா 1.3 lakhs போடலாம், என்னன்னாலும் நடக்கலாம் கரெக்டாக. அப்போ அங்கேயே அப்ரப்டாக நிற்கணும். ரெண்டாவது, அந்த ஷீட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். நம்ம அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பண்ணல, அதுக்கு மேலே கலெக்ட் பண்ணுறோம் பண்ணலையா, இவ்வளோ விஷயம் இருக்கணும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, QR வைக்கிறனே வை, எவனோ ஒருத்தர் நம்ம வீடியோவை கட் பண்ணி எடுத்து அதில் அழகாக எடிட்டிங்கில் QR மட்டும் அவன் QR வச்சுட்டான், என்ன பண்ணுவேன். ஸோ கீழே சரி லிங்க் கொடுக்கலாம். அப்பயும் எனக்கு வந்து என்னன்னா, எக்ஸஸ் அமௌண்ட் உள்ளே வந்து விழுது, நான் டிரான்ஸ்பரண்டாக இல்லைன்னே வைப்போம். எனக்கு அமௌண்ட் அதிகமாக வருது, ஏதோ உள்ள இருக்கிற ஒரு ஈவில் வெளியில் எட்டி பார்த்து நான் பாட்டுக்கு அமௌண்ட் இஷ்டத்துக்கு கன்றாவியாக செலவு பண்ணிட்டு இருந்தேன், என்ன பண்ண முடியும். நம்ம நண்பர்கள் தெரியாது, கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன நினைப்பாங்க, அந்த அண்ணன் ஏதோ நல்லது தான் பண்ணும் போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க காசு போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, நான் அதை வீணடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால டக்குன்னு இதெல்லாம் வரக்கூடாது. என்ன கேட்டால் அது எப்படி வரலாம்னா, நான் படுற கஷ்டத்துலையோ இல்லை நான் படுற ஒரு ஒர்க்லையோ, நான் பண்ணுற இந்த மாதிரியான ஒரு சில ஒர்க் மூலமாக அது எனக்கு கன்வெர்ட் ஆகி வந்ததுன்னா ஐ வில் பி ஹாப்பி. அது டேரெக்டாக இப்படி டக்குன்னு உள்ளே வந்ததுன்னு சில சமயங்களில் செட் ஆகாது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணேன்னா, இடையில வந்து ஒரு சில குரூப்லாம் மெயின்டைன் பண்ணேன். அந்த குரூப்பில் என்ன ஆகுனா, நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரோட அப்பா அம்மா கூட சரியில்லை, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் அதையே நான் எப்படி கொடுப்பேன்னா, என் நம்பர்லாம் கொடுத்தா பஞ்சாயத்து ஆகிடும், என்னோட QR கொடுத்தேன்னா அது எங்கேயோ போய் எங்கேயோ ஆகிடும். நம்ம கம்யூனிட்டிலே ரொம்ப க்ளோஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் டாக்டர் கிருஷ்ணா இருக்கான், வீடியோஸ்லாம் வந்துருப்பான். கிருஷ்ணாட்ட அந்த ஒர்க்கை கொடுத்தோன்னா அவன் அழகாக பார்த்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பிரித்து பண்ணலாமே தவிர, இதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறனால தான் எப்பயுமே மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிட்டி கிட்ட நான் கொண்டு வரல. இப்போ மீட்டப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட நான் மீட்டப் வைக்கணும்னு இருக்கேன், எனக்காக ஆளுக்கு எவ்வளோ பேரால முடியுமோ 100 ரூபா போடுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 10,000 பேர் 100 ரூபா போட்டால் எவ்வளோட வரும் இமேஜின் பண்ணி பாறேன். 10,000 பேர் 100 ரூபா போட்டாங்கன்னா எங்கே போகுது பேர், அதான் 10 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். சரியா, ஈஸியாக வந்துடுதுல. ஏன்னா 10,000 பக்கத்தில் ஒரு 0 போட்டால் என்ன ஆகுது, 1 லட்சம். இன்னொரு 0 போட்டால் 10 லட்சம். அப்போ பாரு, 10,000 பேர் எனக்கு 100 ரூபா கொடுத்தாங்கன்னா 10 லட்ச ரூபாடா. சரியா, ஒரு மீட்டப் வைக்கிறதுக்கு சத்தியமாக அவ்வளோ ஆகுமான கிடையாது. ஆனால் இப்போ அவ்வளோ எக்ஸஸ் மணி என்கிட்ட வந்ததுன்னா அதை நான் நல்ல வகையில் யூஸ் பண்ணால் ஓகே தான். பட் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மிருகம் இருக்குடா, அதை எட்டி பார்க்க விடக்கூடாது. கஷ்டத்திலேயே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ரொம்ப நல்லவனா இருக்க வாய்ப்பு கொஞ்சம் கிரியேட் ஆகும். அதை வந்து நம்ம தான் பேலன்ஸ்டாக பார்த்துக்கணும். அது வந்து கடவுளோட கிஃப்ட்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் மேட்ரு. அதனால தான் வந்து இப்போ என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்டு இதை நோக்கி மட்டுமே இருக்குமானா இருக்காது, அது வந்து மோனோட்டோனஸ் ஆகிடும். இன்னும் சும்மா ஃப்ளிப்கார்ட்டை மட்டும் கவர் பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்பயும் மாதிரி கமெண்ட்ஸ் அண்ட் எப்பயும் மாதிரியே நம்மளோட ரிவ்யூஸ் அண்ட் எப்பயும் மாதிரி எல்லா டீல்ஸுமே கவர் ஆகும். எப்படின்னா, வேற எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கோ, எந்த இகாம் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் அதுவும் கவர் ஆகும், இதுவும் தனியாக கவர் ஆகும். ஸோ ரெண்டுமே கவர் ஆகும். இதுதான் பிளான். ஓகே, ஆமாம். இப்போ வந்து என்னோட பர்சனல் கொஸ்டின், இப்போது
லாஸ்ட் டைம் வந்து கூகுளோட பட்ஸுக்கோ ஏதோ ரிவ்யூ போட்டேன்னு நினைக்கிறேன். ம் அதுல வந்து 3ல வந்து ரீப்ளேசபிள் பேட்டரி வந்துருச்சு. 2A பட்ஸ் 2Aல வந்திருக்கு. ஆமா ரீப்ளேசபிள் பேட்டரி வந்துருச்சு, அது வந்துச்சுன்னா நான் செட்டில்டு அப்படின்னு சொன்னேன். ஆமா நான் வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க எப்படி செட்டில் ஆவீங்க, நீங்க தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் கவர் பண்ணுவீங்கல்ல, நீங்க எப்படி செட்டில் ஆக முடியும்னு கேட்டேன். கரெக்ட் தான். அது நான் கேட்டது தப்பா இல்ல என்ன? இல்ல நீ கேட்டது கரெக்ட் தான். இதுல என்ன மேட்டர்னு பார்த்தோன்னா பர்சனாலிட்டி வைஸ்க்கும் ரிவ்யூ யூனிட்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இப்போ என்னோட டவுட் என்னன்னா, நீங்க பர்சனல் டிவைஸ்னு யூஸ் பண்ண முடியாதுல்லன்னு கேக்குறேன். எல்லாத்து போல எல்லாத்துக்கும் அதே டைம் அது ஆக்சுவலா எப்படி முடியும்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ராடக்ட்டை நான் இப்போ எப்படிலாம் யூஸ் பண்றேன் அப்படின்றத சொல்றேன். கண்டிப்பா 1 வீக் அது அந்த ப்ராடக்ட்டோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே, எந்த அளவுக்கு முடியுமோ. இப்போ ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸோ ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸோ எப்படியா இருந்தாலும் ஒயர்டில் என்ன லிமிடேஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்றேன். எங்க போனாலும் அதை கேரி பண்ணிட்டு போக முடியல. முன்னையோட இப்போ ஒயர்டு வந்து எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்ன. இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டினா போக மாட்டிக்கும், வண்டி ஓட்டும் போது வாய்ப்பே இல்லை, சுற்றி இஎன்சி அவ்வளோ அக்ரெசிவ் ஆகிடுது, ஐஎம்லாம் மாட்டினா ஊதிரலாம், ஒன்றுமே கேட்காது வெளியிலேருந்து. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது, அதான் உண்மை. ஸோ அப்போ ஒயர்டு வந்து நான் எப்படி யூஸ் பண்ண முடியுதுன்னா ஒர்க் பிளேஸில் யூஸ் பண்ண முடியும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியும், ஏர்லி மார்னிங் திரும்ப யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு தனிமையில் யூஸ் பண்ண முடியுமே தவிர எல்லாரோடய இருக்கும்போது என்னால் ஒயர்டு யூஸ் பண்ண முடியல. எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களே எப்படி பார்க்குறாங்கன்னா எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு வருகிறாங்க அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ ஒயர்டில் இந்த ரிஸ்க் இருக்கிறது நான் பார்க்குறேன். ஆனால் அந்த ஒயர்டே நான் என்ன பண்ணுறேன்னா பேர்ன் இன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. உன்னோட மேக்னெட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக யூஸ் ஆகிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து என்ன ஆகிடுதுன்னா டியூன் ஆகுது. நல்லா இருக்குது, நிஜமா அந்த ரிசல்ட் தெரியுது. தேங்க்ஸ் டு திஸ் இன்ஃபர்மேஷன். உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு அது தெரியும். நீ சிம்பிள், நான் இந்த எனக்கு வந்து இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எப்படி இதை வந்து யோசிக்கிறேன்னு பாரு. பேர்ன் இன் ஒன்று இருக்கிறது எனக்கு தெரில, ஆனால் நான் எப்படி யோசிக்கிறேன்னா போட்டில் பேஸ் ஹெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டல் டிப் இருக்கிற மாதிரி ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோனே ஃப்ளாட் கேபிளோட வரும். அது நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது எப்போனா 2016. ஓகே, இந்த மாதிரி பேர்ன் எனக்கு வந்து நிறைய லைஃப்பில் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாரு. எனக்கு இன்டர்நெட்டில் வந்து ஐம் எக்ஸ்போஸ், பட் அதாவது இன்டர்நெட் நான் நிறைய பார்க்குறேன், ஆனால் ரொம்ப டீப்பாக பார்க்கல. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி சர்ச் பண்ணுன்றது கொண்டு சொல்லி கொடுத்துட்டோம். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு உனக்கு எதாவது வேணுமா இந்த கீவேர்ட் வச்சு சர்ச் பண்ணி உனக்கு ரிசல்ட் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. பட் எங்களுக்கு அப்போ அந்த அளவுக்குலாம் தெரியல. நான் நிறைய விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஃபீல் பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் நான் இப்படி ஒன்று ஃபீல் பண்ணேன் இது என்ன அப்படின்னு போய் தேடுவேன். ஏன்னா நான் அந்த போட் ஹெட்ஃபோன்ஸ் என்ன பண்ணுறேன், வண்டியில் போகும்போது யூஸ் பண்ணுறேன், இங்கேருந்து ஆஃபீஸ் போகும்போது யூஸ் பண்ணுறேன், ஆஃபீஸ்லேருந்து வரும்போது யூஸ் பண்ணுறேன், ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது யூஸ் பண்ணுறேன். அந்த ஒயர்ட் ஹெட்ஃபோனை அவ்வளோ யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறேன். செமையா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது எவ்வளவு வாங்கினேன்னா 350 to 400 rupees அப்போ வாங்கினது ஒயர்டு. வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. அது கடைசியில் பிஞ்சிருச்சு. திரும்ப அதே ப்ராடக்ட் வாங்குறேன். என்னடா இது இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதே ப்ராடக்ட் தானே, ஒரு வேலை ஏமாத்திட்டானா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராடக்ட்டை திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் கழிச்சு நான் மறந்துட்டேன். இதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் மறந்துட்டேன். ஏன்னு பார்த்தா அது டியூன் ஆயிடுச்சு. சரி, அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஆன் த கோ தான் நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ணி அதை தான் நம்ம வந்து கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் போதா அப்போ என்ன ஆகுது, எந்த ஒரு ப்ராடக்டாக நான் ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக இல்லை நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் அதை தாண்டி எனக்குன்னு நான் ஒன்று எப்பயுமே வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா இப்போ ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படின்னு நமக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னு வச்சாலும் ப்ளஸ் நம்ம சேனலுக்காக நம்ம பே பண்ணி இப்போ நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 3000 2000 அதுதான் வாங்குறோம். அதை தாண்டிலாம் போல பர்சனல் யூஸ்க்கு தான் இது வாங்கினேன். இது வந்து 15K கிட்ட ஆச்சு. இது பர்சனல் யூஸ்க்கு என்கிட்ட தான் இருக்க போது. ஏன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு வந்து செம்மையாக டிப்ரிஷியேட் ஆகும் வேல்யூ. ஸோ அதனால அதுலலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் இந்த 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது நான் அதில் ஒரு 500 ரூபா கழியும் போது பிரச்சனை தெரியறது இல்லை. பட் இதுவே நான் 30,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினேன்னா டப்புன்னு கண்ணு முன்னாடி 4000 5000 அதில் மைனஸ் ஆகும், இமீடியட்டாக ஆகும். ஸோ அதனால தான் வந்து அந்த அளவுக்கு நம்ம போகிறதில்ல. எனக்குன்னு பர்சனலாக எப்பயுமே நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்க காரணம் என்னன்னா, இப்போ பட்ஸ் 2A வந்து பிக்சல் பட்ஸ் 2A வந்து அந்த மாதிரி இருக்கிறனால அப்போ பட்ஸ் ப்ரோ 3 கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு தோணுது. அந்த ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள எப்படின்னா கேஸோட பேட்டரியும் மாற்றலாம், பட்ஸோட பேட்டரியும் மாற்றலாம். ஸோ அப்படி மாத்திர மாதிரி இருந்தால் நான் இவ்வளோ நேரம் சொன்ன பேர்னிங் ப்ராசஸ் அதில் பக்காவாக இருக்கும்ல. ஏன்னா வருஷ கணக்காக நான் வந்து அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டேன்னா போதும், சரியா? கேர் எடுத்துக்கிட்டேன்னா அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த டிரைவர் யூனிட்ஸ் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நல்லா டியூன் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, அப்போ 2A மாதிரி ஒன்று வந்ததுன்னா நான் செட்டில்றேன் அப்படின்னு சொன்ன காரணம் அதுதான். எனக்குன்னு ஒன்று எப்பயுமே ஒன்று வச்சுக்கணும், அதுதான் எப்பயுமே பெஸ்ட்டு. இப்போ ஒரு ஃபோன் ரிவ்யூவராக இருந்தால் கூட நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், ஃபோனர்னாலே அதான் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா வர ஃபோனை ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பானுங்க. இப்போ ஒரு ஃபோன் ரிவ்யூ பண்ணுவாங்க, அடுத்த ஃபோனுக்கு போயிடுவாங்க, இந்த ஃபோன் வந்து ரிட்டர்ன் போய்டும்னு வச்சுக்கேன், இல்லாட்டி இங்கே கிடக்கும் ஏதோ ஒன்று. அவங்க அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வெப் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க. உன் ஃபோன் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. ஏன்னு கேட்டால் அதான் வந்துகிட்டே இருக்கு, நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு. பட் எனக்குன்னு ஒரு எமோஷன் இருக்கும்ல.
அப்படி எனக்குன்னு ஒரு எமோஷனோட ஒரு டிவைஸ்னா அது எல்லா டிவைஸும் எனக்கு எமோஷனில் செட் ஆகிடுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் ஏன் வந்து கிளிக் கம்யூனிகேட்டர் வாங்கணும்? எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நான் இப்போ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறேன்னா சம்ஹவ் அந்த டிவைஸ்க்கும் எனக்கும் அது ஒரு லிங்க் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் அதை யூஸ் பண்ணும்போது ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லாட்டி சும்மா இது வந்து எப்படின்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான்னு ஆடியன்ஸ்ட்ட சொல்ல முடியுன்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. பட் எனக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்ல. அது இல்லைன்னா என்ன ஆகிடும்னா ஃபேக் காலில் இருக்குது, இது எதை கொடுத்தாலும் இது எனக்கு செம்மங்க, இது இன்னும் சூப்பருங்க அப்படின்னா நல்லா இருக்காதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கேமராலே எடுத்துக்கிட்டேன்னா கூட ஷாமியோட ப்ராசஸிங் வேற மாதிரி இருக்கு, விவோ ப்ராசஸிங் வேற மாதிரி இருக்கு, ஓப்போ ப்ராசஸிங் வேற மாதிரி இருக்கு. இதில் ஹைலைட் என்னன்னா ஒவ்வொரு சினாரியோக்கும் ஒவ்வொன்றுத்திலும் ப்ராசஸிங் டாப் நாச்சாக இருக்கும். இப்போ நீ எந்த சினாரியோக்குள்ளே போகிறேங்கிறத பேஸ் பண்ணி நீ இப்போ டிவைஸ் சூஸ் பண்ணணும். இப்போ என் டேஸ்ட் வந்து சப்போஸ் மேக்ரோ அப்படின்னா மேக்ரோ ரொம்ப க்ளோஸ் போகிறது எதில் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஓப்போ தாறுமாறாக இருக்குது, அதேமாதிரி விவோவும் சூப்பராக இருக்குது. ஷாமி வந்து அந்தளவுக்கு க்ளோஸ் போல. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் க்ளோஸ் போகிறாங்க, அவங்க எடுக்கிற ஃபோட்டோ அதுக்கப்புறம் ஜூம் பண்ணும்போது லைட்டாக குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க தோணுதுன்னு வைங்க. இது அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த டிவைஸில் வந்து என்ன ஆகுதுன்னா நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பெருசாக ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு போது ஐம் ஸ்டிக்கிங் வித் இட். இந்த மாதிரி நான் அதை சூஸ் பண்ணுறேன். ஆனால் இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் தான் ஜூம் போயிட்டேன்ல அவ்வளோ சூப்பராக என்னால் எடுக்க முடிஞ்சிருச்சா, நான் அதை அப்படியே தான் வச்சிருப்பேன், நான் ஜூமே பண்ண மாட்டேன், எனக்கு ஜூம் பண்ணுறதே பிடிக்காது, ஜூம் பண்ணி கிராப் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னாருன்னா அவர் டேஸ்ட் வேறு. அப்போ அவர் வந்து இதை பார்த்தாருன்னு என்ன நினைப்பார் தெரியுமா, இது அப்புறம் ரொம்ப க்ளோஸே போக மாட்டேங்குது, இதே அப்புறம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு நினைப்பார். கரெக்ட் தானே? ஸோ பர்சன் டு பர்சன் டேஸ்ட் வேரிஸ். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிவைஸில் நம்ம எப்பயுமே என்ன ஆகணும்னா போய் லேண்ட் ஆகி தான் ஆகணும் பர்சனலாக வாங்கி. ஸோ அது என்ன டிவைஸ் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இப்போ ஒரு ஐஃபோன் வச்சிருக்கேன், அதுதான் என் பர்சனல் டிவைஸ் உண்மையாகவே. ஓகே சரியா? என்கிட்ட ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ஏதாவது பர்சனல் டிவைஸ் இருக்கான்னா பிக்சல் 10 Pro வந்து கூகுளோட கிஃப்ட்டு. ஸோ அது என்கிட்ட இருக்குது. அதை தவிர பிக்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அது என்கிட்ட இருக்குது. இதை தவிர என்கிட்ட இருக்கிற என்னோட ஓன் ஃபோன் அப்படின்னா இப்போதைக்கு வந்து 14 Pro Max தான் நான் சொல்லணும். 16 Pro எதுக்கு அப்படின்னா நாங்கள் எல்லாருமே வீடியோ எடுக்க யூஸ் பண்ணுறதுக்கான டிவைஸ். இப்போதைக்கு நான் இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ தான் வாங்கியிருக்கோம், வாங்கி 5 நாள் தான் ஆகுது. இந்த 5 நாளில் வந்து நான் பேட்டரி எப்படி இருக்கு பார்க்குறேன், நெட்வொர்க் ரிலையபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், சார்ஜிங் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்கான்னு பார்க்குறேன். எல்லாமே பக்காவாக இருக்குன்னு ஒன்று அதுலேருந்து சிம்மை வெளில எடுத்துருவேன், எடுத்துட்டு இட் வில் பி புட் இன் டு யூஸ் அக்ராஸ் நம்ம டீமுக்குள்ளே எல்லாரும் யூஸ் பண்ணிப்போம். வீடியோ எடுக்கிறதுக்கு இதுதான் வீடியோ டிவைஸ். ஏன்னா நம்மகிட்ட இப்போ கேமரா இருக்கு, பட் கேமரா யூஸ் பண்ற மாதிரி ஒரு செட்டப் இல்லை. கேமரா இங்கே வச்சு பார்த்தேன், டெப்த் நேச்சுரலாக ஜென்ரேட் பண்ண முடியல. ரீசன் என்ன, டிஸ்டன்ஸே இல்லை. டிஸ்டன்ஸ் இருந்தாலும் டெப்த் சூப்பராக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ கேமரா இருக்கு ஆனால் இடம் இல்லை. ஸோ இடமும் நம்ம அப்கிரேட் ஆகணும். ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா உனக்கு விஷுவல் ட்ரீட் இன்க்ரீஸ் ஆகும். பட் பெரும்பாலும் நம்ம வீடியோஸ் எல்லாருமே லிசன் பண்றதுனால so far it is good. ஆனா விஷுவலா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களே நான் குட்னு கொண்டு போனோம்ல. ஸோ அப்போ என்ன ஆயிடுனா 1 hour வீடியோ நான் பண்றேன், பட் அந்த 1 hour வீடியோ பார்க்கவும் பிடிச்சிருக்கு கேட்கவும் பிடிச்சிருக்குன்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கட்டும், கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கட்டும். ஸோ அப்போ ரெண்டுத்துலையுமே நான் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட என்வரான்மெண்ட்டை நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். ஸோ இப்போ நான் நாய்ஸ் ஐசோலேட் பண்ணிட்டேனாலே இந்த மைக்கே எனக்கு பிக் சூப்பராக கொடுக்கும். இவ்வளோ நாய்ஸ் இது டீநாய்ஸ் பண்ணுது கஷ்டப்பட்டு. ஏன்னா இதுல 2 மோட் இருக்கு. நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகும்னா ப்ளூ கலர்ல மாறும், அது வந்து என்னன்னா நேச்சுரல். இப்போ கிரீன்ல இருக்கிறது வந்து ANC. இது ஆக்சுவலா நாய்ஸை சப்ரஸ் பண்ணி ஆடியோ கொடுத்துட்டு இருக்கு. நாய்ஸை சப்ரஸ் பண்ற ரோல் எதுக்கு நான் கொடுக்கலன்னா ஹை குவாலிட்டியில கேப்சர் பண்ணும். இப்போ இதே தான் ஃபோனுக்கும். இப்போ இந்த இடத்துல லைட் இல்லை அப்படின்னும் போது லோ லைட்ல அது வீடியோ எப்படி எடுக்குதுன்னு பார்த்துருப்பியா, லைட்டாக கிரெயின் இருக்கும், ஆனால் அந்த கிரெயினை அப்படியே பூசி முழுவ ட்ரை பண்ணும் கஷ்டப்பட்டு. ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ். பட் இதே இடத்துல நான் டப்புன்னு 4-5 லைட் வச்சு அடிச்சு அந்த ஆள் எடுத்தேன்னா எப்படி இருக்கும், அதே ஃபோன் அதே சென்சார் தான். பட் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, எப்பா எனக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் கேமராக்கு லைட்டு தான்ப்பா வேணும், சென்சாருக்கு லைட்டு கொடுப்பா அப்படிங்க. இது என்ன தெரியுமா சொல்லுது மைக்கு, டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் உன் வாய்ஸை மட்டும் என்கிட்ட கொடுத்து சொல்லடா, நான் அழகாக உனக்கு கேப்சர் பண்ணி தரேங்குது. டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால இது உட்காந்து என்ன பண்ணுது, உட்காந்து அந்த அடிஷ்னல் நாய்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணி என் வாய்ஸை மட்டும் குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் பிக் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ரோலையும் நான் அதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா அதால் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தான் இது வந்து ஒரு பிக் அண்ட் டீடியஸ் ப்ராசஸ், பட் நைஸ், நல்ல நல்ல கொஸ்டின்ஸ், நன்றி. அதனால எனக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஃபோனும், எனக்குன்னு கண்டிப்பாக நான் ஒரு TWS இதெல்லாம் வந்து எனக்கு நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு ஃபோன் வந்து நான் 14 Pro Max சொன்ன காரணம் என்னன்னா, அப்போ iOS உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா iOS குட் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் செம்ம ஷார்ட் நிறைய இப்படி நிறைய கஷ்டப்படுறேன். இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ச்காக நான் வந்து 14 Pro Max யூஸ் பண்ணுறேன். மற்றபடி தான் இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன கதை தான். ஆண்ட்ராய்டில் பிக்சல் 10 Pro இருக்கு. அண்ட் அதர் தேன் தட் நமக்கு அப்பப்போ வந்து போகிற டிவைஸ் ரிவ்யூக்கு வரும்,
ஒன்ஸ் இட் இஸ் டன் ஒரு மாசமோ 1.5 மாசத்துலயே அது போயிடும். பட் அது வரைக்கும் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்டையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். பட் இந்த ஐஃபோன் வந்து எப்படின்னா ஐம் ஜஸ்ட் சோஷியல் கனெக்ஷன்ஸ்க்கும் ப்ளஸ் இந்த வாட்ச்க்காகவும் மட்டும்தான், அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ சம் ரீசன் எப்பயும் இருக்கும். அப்படி ரீசன் இருந்தால் மட்டும்தான் அது நம்மகிட்ட இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது. ரைட்டு, ஓகே. ஸோ இதோட இந்த பதிவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி பார்க்கலாம். மக்களே, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா எப்பயோ சொல்கிறது தான். ஏன்னா சில விஷயங்கள்லாம் மனதளவுலேருந்து வெளியில் வருது. எல்லாருக்கும் கரெக்டாக பேசுகிறோம்னு சொல்ல முடியாது. அண்டு சில சமயங்களில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சிலரால் ஏற்றுக்கவும் முடியாது. ரொம்ப சப்ஜெக்டிவான ஃபேக்டர்ஸ் தான். இருந்தாலும் இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக இவனும் கேட்டாமல் இருங்க, அதுதான் ஹைலைட்டு. ஏன்னா இது பிளான்டு ஸ்கிரிப்டடாக இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து திடீர்னு இப்போ ஃபயர் அவனுக்கு தோணும் போது தான், கேமரா ஆன் பண்ணும்போது தான் அவனுக்கு தோணுனதை அவன் பாட்டு கேட்டான். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது டிஸ்கஸ் பண்ண. நம்ம யாராவது மீட் பண்ணும்போது நம்ம பேசுவோம். ரைட்டுங்க, பார்க்கலாம். பை.